சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 31/3/2019 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட்டு 11/5/1984. முரளியின் தலைப்பு பிராமணர்களுடைய ஒவ்வொரு காலடி எண்ணம் செயல் மூலம் சட்டத்தின் படைப்பு. ஸோ இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லான வாணி. அவ்யக்த முரளினாலே அப்படி தான் இருக்கும் இல்லையா? அதாவது நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சட்டமாக மாறுது. நம்ம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் சட்டமாக மாறுது. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் சட்டமாக மாறுது. நினைவு சின்னம் உண்டாகுது. ஸோ அதை பற்றி தான் வாணி. உலகத்தை படைப்பவர் சிவபாபா தன்னுடைய புது உலகத்தை படைக்கக்கூடிய குழந்தைங்களை பார்க்குற புது உலகத்தின் எதிர்கால குழந்தைகள், அந்த தேவதைகளை இப்போ பார்த்துட்ருக்கிறார். சிரேஷ்ட பாக்கியவான் குழந்தைங்க, உங்களுடைய எதிர்காலம். ஸோ இது எப்படின்னா, தாய் நாளைக்கு கர்ப்பகாலம் அப்படின்னு ஒரு வீடியோ வரும், ஜென்ரல் வீடியோ. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஞானத்தை வச்சு இதை வச்சு தான் வரும். ஸோ என்னென்னா, தாயின் கருவில் வளர்கிற குழந்தை எப்படி இருக்குதுன்னு ஒரு ஆர்வத்தினால ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள், வெளில வர்றதுக்கு முன்னாடியே. அது மாதிரி பாபா பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நம்ம இப்போ ஒரு கர்ப்பத்தில் தான் இருக்கிறோம், வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். யார்? தேவதைகள். வளர்ந்துட்டு இருக்கிறோம், இன்னும் ஒரு பெறலை. ஸோ அந்த குழந்தைங்கள பார்த்துட்ருக்காரு, எதிர்கால குழந்தைய பார்த்துட்ருக்கிறார். இன்னும் பிரசவம் ஆகலை, சங்கமயுகன்ற கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறோம். சிரேஷ்ட பாக்கியவான் குழந்தைகள், உங்களுடைய எதிர்காலம் தான் உலகத்துக்கே எதிர்காலம். உங்கள் எதிர்காலத்தில் தான் உலகத்தின் எதிர்காலமே இருக்குது. உங்கள் பாக்கியத்தில் தான் உலகத்தின் பாக்கியமே இருக்குது. புது உலகத்துக்கு ஆதாரமே நீங்கள் தான். புது உலகின் ஆதார ஸ்வரூப சிரேஷ்ட குழந்தைங்க. புது உலகத்தில் நாம் இருக்கிறோம், ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஆதாரம் நாம் தான். அப்படிங்கிறத ஸ்வரூபத்தில் கொண்டுட்டு வரணும். உங்களுடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்கணும். புது உலகத்துடைய ராஜ்ய பாக்கியத்துக்கு உரிய விசேஷ ஆத்மாக்கள் நீங்கள். உங்களுடைய புது வாழ்க்கை தான் உலகத்தின் புது படைப்பையே படைக்குது. இப்போ சங்கமயுகத்தில் நம்ம வாழறது என்னது? புத்தம்புது வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி நமக்கே தெரியாத வாழ்க்கையை வாழறோம். இதன் மூலமாக தான் புது உலகமே உருவாக்கப்படுது. இதன் மூலமாக தான் புது உலகத்தின் ராஜ்ய பாக்கியத்தையும் அடையிறீங்க. உலகத்தை சிரேஷ்டமாக, உயர்ந்ததாக, சுகம் சாந்தி நிரம்பியதாக ஆக்கணும். ஸோ இது ஆக்கியே தீரணும் அப்படிங்கிற திட்ட எண்ணம், மிக உயர்ந்த எண்ணம் இது. ஸோ இந்த எண்ணத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விரலை கொடுக்குறீங்க, அதாவது ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. எல்லாரும் இதே எண்ணத்தை வைக்கிறீங்க. இதன் மூலமாக துக்கம் நிறைந்த இந்த கலியுகம் என்னவாகுது? சுகம் நிறைந்த சொர்க்கமாகுது. ஏன்னா சர்வ சக்திவான் தந்தையுடைய ஸ்ரீமத் படி நீங்கள் சகயோகி ஆகியிருக்கிறீங்க. அதனால் தந்தையோடு சேர்த்து உங்கள் எல்லாருடைய சகயோகம், சிரேஷ்ட யோகம் உலகத்தையே மாற்றிடுது. உலக மாற்றத்தை கொண்டுட்டு வர்றது எது? பாபாவுடைய வழிப்படி நீங்கள் கொடுக்குற இந்த ஒத்துழைப்பு, சகயோகம். சகயோகம்னா ஒத்துழைப்பு. ஸோ பாபாவோடு சேர்ந்து நீங்களும் உதவி பண்ணுறீங்க புது உலகத்தை மாற்றுறதுக்காக. அதன் மூலமாக தான் துக்கம் நிறைந்த இந்த உலகம் சுகமாக மாறுது, சொர்க்கமாக மாறுது. உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களுடைய இந்த நேரத்து சகஜயோகி ராஜயோகி வாழ்க்கை இல்லையா? இப்போ நம்ம வாழறது என்ன வாழ்க்கை? ராஜயோகி வாழ்க்கை, சகஜயோகி வாழ்க்கை. பாபாவோடவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அதான் சகஜயோகம் இல்லையா? அவரோடு தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன், அதான் ஈஸி யோகா. ஈஸியாக அவருடைய நினைவு எப்படி இருக்கும்? அவரோடவே வாழ்ந்துட்டுருக்குறோம், எப்படி மறக்க முடியும்?
அப்படி வாழற இந்த வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், செய்கிற ஒவ்வொரு காரியமும் புது உலகத்தின் சட்டமாகுது. புது உலகம் எப்படி இயங்கும்? இப்போ நீங்கள் எப்படி எடுத்து வைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொர்க்கத்தில் இப்படி இருக்கோன்னு பாபா சொல்லுவார். அதேமாதிரி நீங்கள் இப்போ இருங்கன்னு. இப்போ பாபா சொல்ல நீங்கள் இப்போ இருக்கிறத வச்சு தான் அங்கே சட்டமே உருவாகுதுன்ற. இப்போ எவ்வளோ சூப்பர் இல்லையா? அதுவும் எந்த குழந்தை பாபா சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுற குழந்தைங்கள சொல்கிறார், அலட்சியமாக இருக்கிற குழந்தைங்கள சொல்லலை. பிராமணர்களுடைய இப்போதைய விதி தான் நிரந்தர சட்டமாகுது. விதான்னா சட்டம் போல இருக்குது ஹிந்தியில். அதனால் வள்ளலுடைய குழந்தைங்க வள்ளலாக மாறுறாங்க. புது உலகத்தை, புது விதியை படைப்பவராக ஆகிறாங்க. ஆக்சுவலாக ஒட்டுமொத்த உலகத்தின் விதி எப்போவுமே நாம் இப்போ என்ன விதிப்படி வாழறோமோ இதுதான் சட்டமாகவே ஆகுது. லவ் யூ பாபா. திருச்சட்டங்கள் அப்படின்னு பைபிளில் குரான்லாம் வரும்பாங்க. அது எல்லாமே என்னது? இப்போ நம்ம வாழறதான். 5 வேளை தொழுகிறாங்கல்ல, இங்கே நம்ம பண்ணுற டிராஃபிக் கண்ட்ரோல் இல்லையா, புத்தியை வளைச்சி இங்கே போ அங்கே போன்றதை அவங்க உடம்பை வளைச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கை தான் அங்கே சட்டங்களாக மாறுது. சொர்க்கத்துலேயும் அதுதான் சட்டம், எல்லா நேரத்துக்குமே அதுதான் சட்டம், நரகத்துலேயுமே கூட. அதனால் வள்ளலுடைய குழந்தைங்க நீங்களும் வள்ளலாகிறீங்க, பாக்கியத்தை உருவாக்குபவராகிறீங்க, சட்டத்தை உருவாக்குபவராகிறீங்க. ஏன் இந்த கடைசி பிறவியில் கூட அப்படின்னா இந்த கடைசி பிறவி வரைக்கும் கூட பக்தர்கள் ஏதாவது உங்கள் ஜடச்சிலைக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வள்ளலுடைய குழந்தைங்க தானே கொடுக்க முடியும். நீங்கள் தானே வள்ளலுடைய குழந்தைங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சட்டத்தை உருவாக்குறவங்களா ஆகுறீங்க அப்படின்னா, இன்னைய வரைக்கும் அந்த கோர்ட்டில் கூட சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு பிரமாணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கடவுளையோ அல்லது விசேஷமான தேவதையையோ நினைக்க சொல்லிட்டு தான் சத்தியம் பண்ண வைக்கிறார். அப்போ பாருங்க, அப்போ உங்களுடைய நினைவை அவர் ஏற்படுத்துகிறார். அப்போ சட்டத்தின் தேவதை யார்? அங்கே கண்ணை கட்டிட்டு வச்சிருக்கிறாங்களே சட்ட தேவதை, அது யார்? எப்படி சொல்கிறார் பாருங்க. அதை உருவாக்குனது யார்? நீங்கள் தான். அது நீங்கள் உருவாக்கி இந்த சட்டத்துடைய சக்தி இந்த கடைசி பிறவிலும் வேலை செய்து பாருங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் அவங்க பேரில் சத்தியம் பண்ணலை, அவங்க குழந்தைங்க மேலே அப்பா மேலே அப்படிலாம் பண்ணலை, உங்கள் மேலே பண்ணுறாங்க. சட்டத்தை உருவாக்கி உங்கள் மேலே பண்ணுறாங்க. அப்பாவுக்கும் உங்களுக்கும் தான் அந்த முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா வரத்தை வாரி கொடுக்குற சொரூபத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் நிரந்தரமாக இருக்கிறீங்க, வரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால தான் விதவிதமான வரத்தை கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு தேவதைக்கிட்ட ஒவ்வொரு வரத்தை கேட்குறாங்க. ஒரு சில தேவதைக்கிட்ட சக்தியை கேட்குறாங்க, ஒரு சிலர்கிட்ட அறிவை கேட்குறாங்க. ஏன்னா வரத்தை கொடுக்குற மூர்த்திகளே நீங்கள் தான். அப்படி ஆகியிருக்கிறீங்க இப்போ. அதனால தான் இன்னைய வரைக்கும் உங்களுடைய பக்தி நடந்துட்டு இருக்குது. உங்களை பக்தி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும், துவாபர ஆரம்பத்துலேருந்து இன்னைய வரைக்கும் பக்தி பண்ணுறாங்க. பாப்தாதா மூலமாக நம்ம இதயம் ஃபுல்லாக குஷி நிரம்பிடுச்சு நிரந்தரமாக. அதனால் எப்போவுமே திருப்தியாக இருக்கிறீங்க. ஆனால் தான் இன்னைய வரைக்கும் தங்களை சந்தோஷப்படுத்திக்க, தங்களை திருப்திப்படுத்திக்க, உங்களை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. தேவி தேவதைகளாக இருக்கிற உங்களை குஷிப்படுத்துகிறாங்க.
ஏன்னா உங்களை குஷிப்படுத்தினா, உங்களை குளிர்விச்சாதான் அவங்களுக்கு நீங்கள் சந்தோஷத்தை கொடுப்பீங்க. அப்படி தானே பக்தி இல்லையா? ஆத்தா கோபம். அதோ இப்போ கூட கிராமங்களில் பார்த்திங்கன்னா அந்த கறி ஆடு இதெல்லாம் பலி கொடுக்கும்போது அப்படி கொடுக்கலன்னா ஆத்தாவுக்கு கோபம் வரும் அப்படின்றாங்க. ஸோ அவங்க தப்பாக பண்ணால் கூட உங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்போ தான் நீங்கள் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்குவீங்க. அப்படி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதோ திடீர்னு பிஸ்னஸ் லாஸ்னால் குலதெய்வம் கும்பிடலை அப்படின்ட்டு விழுந்து குலதெய்வத்துக்கு போவாங்க. நாஸ்திகனாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நஷ்டம் வந்துச்சுன்னா அப்படியே மாறிடுவோம். அது காரணம் என்ன? எல்லோருக்கும் சந்தோஷத்தை வாரி வழங்குகிற வள்ளலாக இருந்தீங்க. அவ்வளோ சந்தோஷத்தை அப்பா கிட்ட வந்து நிரந்தரமாக நிரப்பி வச்சிருக்கிறீங்க. நீங்கள் எல்லோருமே அந்த திருப்தியை அடைஞ்சிருக்கிறீங்க. ஏன்னா இதை விட மிகப்பெரிய பொக்கிஷம் எதுவுமே கிடையாது. பாபா சொல்லுவார், திருப்தின்ற ஒரு சக்தியில் எல்லா சக்தியும் அடக்கும். எல்லாம் இருந்தால் தானே ஒருத்தன் திருப்தியாக இருக்க முடியும். நீங்கள் திருப்தியாக இருந்தாலே எல்லாமே வந்துடும். எப்படி சொல்லுவேன், எப்படி இருந்தாலும் நான் திருப்தி. அதனால் திருப்தியாக இருக்கிறதுக்காக அவங்க திருப்தி தேவதையாகிய உங்களை சந்தோஷி மாதாவை கும்பிட்றாங்க. சந்தோஷி அப்படின்னா திருப்தி, சந்தோஷமாக இருக்கிறியா, அதோடைய அர்த்தம் அதுதான் இல்லையா? ஸோ சந்தோஷி மாதா இந்த வடநாட்டில் சந்தோஷி மாதானே சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கு வரைக்கும் சந்தோஷி மாதாவை ஏன் கும்பிட்றாங்க? ஏன்னா திருப்தியின் தேவதைகள் நீங்கள் தான். எப்பவும் திருப்தியாக இருக்கிறவங்க நீங்கள் தான். ஸோ எப்பவும் இருக்கிறவங்க தானே கொடுக்க முடியும். நீங்கள் எல்லோரும் திருப்தியாக இருக்கிற திருப்தி மாதா தானே, சந்தோஷ மாதா தானே. திருப்தியாக இருக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா நீங்கள் திருப்தியின் சொரூபமாக இருக்கக்கூடிய மூர்த்திகள். வெற்றியை அப்பா கிட்ட பிறப்புரிமையாக வாங்கி இருக்கிறீங்க. அதனால தான் அவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க, எனக்கு பிச்சை போடுங்க, வெற்றியை பிச்சை போடுங்க, தானம் பண்ணுங்க, வரமாக கொடுங்கன்ட்டு. ஆனால் அவங்க பலகீனமானவங்க, பலகீனமான புத்தி கொண்டவங்க, பலகீனமான ஆத்மாக்கள். அதனால் திருப்தியை ஃபுல்லாக எடுக்க முடியாமல் கொஞ்சம் இந்த விஷயத்தில் மட்டும் நான் திருப்தி ஆகணும், இதை மட்டும் கொடுங்க அப்படின்னு பிச்சை எடுக்கிறாங்க. பலகீனமானவங்கன்னா பிச்சைக்கார ஆத்மாக்கள்ன்றார். எப்படி சூப்பராக சொல்கிறாங்க, பக்தர்கள் பிச்சைக்காரங்க. அதனால தான் பக்தியை ஏன் விட சொல்கிறார்? பக்தினா பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுக்கிற கோயிலே உன்னுடையது, உனக்கு தான் அந்த கோயிலே கட்டியிருக்காங்க, நீ ஏன் அந்த கோயில் வாசலில் போய் பிச்சை எடுத்தா? அதுக்கு தான் பக்தி வேண்டாம் அப்படின்னு பாபா சொல்கிறது. ஸோ ஏதோ தற்காலிக வெற்றி கிடைச்சா போதும், கல்யாணம் ஆனால் போதும், லவ் சேர்ந்தா போதும், குழந்தை பெற்றா போதும், வீடு கட்டினா போதும், கார் வாங்கினா போதும், இப்படி அல்பகால வெற்றிக்காக உங்ககிட்ட வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாவம் பலகீனமான ஆத்மாக்கள். ஏன்னா பிச்சைக்காரன் வந்து 1000 ரூபாய் பிச்சை கேட்க மாட்டான், 1 ரூபாய் 2 ரூபாய் இருந்தால் போட்டு தாயேன்னுவான். அந்த மாதிரி அவங்க சந்தோஷத்தின் பிச்சைக்காரர்கள், அமைதியின் பிச்சைக்காரர்கள், தூய்மையின் பிச்சைக்காரர்கள். அதனால் தற்காலிக வெற்றி கிடைச்சா போதும்னு உங்ககிட்ட பிச்சை கேட்குறாங்க. கரெக்டு தானே? சபரிமலைக்கு போகிறாங்க, ஒரு வேண்டுதலை வச்சு போகிறாங்க, தூய்மையாக இருக்கிறாங்க. எவ்வளோ நாள்? 40 நாள். அது போதும், நான் இவ்வளோ நாள் மட்டும் போகிறேன், எனக்கு வெற்றி கொடு. நெருப்பு மேலே நடக்கிறாங்க, எவ்வளோ நேரம்? ஒரு 2 நிமிஷம், எனக்கு வெற்றி கொடு. ஸோ இந்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. ஏன்னா வெற்றியின் திரு உருவமே நீங்கள் தான், அந்த சொரூபமாக இருக்கிற நீங்களே வெற்றி தான். இதயத்தை கொள்ளை கொண்டவருடைய குழந்தை நீங்கள். உங்களுடைய அப்பா கிட்ட, சிவ பாபா கிட்ட
உங்கள் இதயத்தை கொள்ளை கொண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறீங்க. உங்கள் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்கிறீங்க. நீங்கள் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத ரகசியத்தை கூட அப்பா கிட்ட சொல்கிறீங்க. ஸோ அப்படி சொல்கிறவங்க தான் உண்மையான தந்தையுடைய உண்மையான குழந்தைங்க. அப்படி ஷேர் பண்ணுற உங்களுடைய கோயிலில் உங்கள் பக்தர்களும் அதே தான் பண்ணுறாங்க. அவங்க மனசில் இருக்கிற எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி கொட்டி தீக்கிறாங்க. யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, தன்னுடைய நெருங்கிய உறவினர் அன்பானவர்கள்கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயத்தை கூட உங்ககிட்ட அவங்க மறைக்கிறது இல்லை. எப்படி சொல்கிறாரு பாருங்க. இப்போ கிறிஸ்தவ மதத்தில் பார்த்திங்கன்னா பாதிரியார்கிட்ட சொல்லணும், ஆனால் அது சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் சொல்கிறாங்க. அதுவும் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கடவுள்கிட்ட தேவதைகள் கோயிலில் போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எதையும் மறைக்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ அப்பா கிட்ட எதையும் மறைக்கல, அதனால் உங்கள் பக்தர்கள் உங்ககிட்ட எதையும் மறைக்கல. உலகத்தின் எதிரில் அவங்க தன்னை ரொம்ப நல்லவங்களாக காட்டிக்குவாங்க. நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ உயர்ந்தவன் தெரியுமான்ட்டு. ஆனால் உங்கள் முன்னாடி என்ன சொல்லுவாங்க, அவங்க உண்மையிலே யாரோ அதை சொல்லுவாங்க. நான் காம வெறி பிடிச்சவன், நான் ஒரு ஏமாத்து பேர் வழி, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, புது உலகத்தின் பாக்கியமே நீங்கள் தான். ஸோ நீங்கள் உருவாக்குற உலகம் அப்பா கிட்ட உண்மையாக இருந்து புது உலகத்தை அடையிறீங்க. ஸோ அதோடைய நினைவாக பக்தர்கள் நீங்கள் என்னெல்லாம் அப்பா கிட்ட பண்ணுறீங்களோ அதெல்லாம் பக்தர்கள் உங்ககிட்ட பண்ணுறாங்க. எப்படி பாருங்கள், கடவுள் இந்த உலகத்தை பார்த்துக்கிறதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து மதத்தில் அது இந்த ஞானம் தெரியாதவங்க ஏன் உங்கள் மதத்தில் மட்டும் இத்தனை கடவுள்னும் போது அதை சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தா அது அப்படி தான் வருது இல்லையா. நம்ம பாபா கிட்ட எப்படி நடந்துக்குமோ அதுமாரி நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க பக்தர்கள். ஒவ்வொருத்தரும் ராஜ்ய பாக்கியத்தை, தூய்மையான உலகத்தின் ராஜ்ய பாக்கியத்தை அடைஞ்சிருக்கிறீங்க. உங்கள் பாக்கியத்தில் அது இருக்குது. நீங்கள் மிக உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்கும் ஆத்மாக்கள், வரத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல்கள், சட்டத்தை உருவாக்குபவர்கள். உங்கள் கைகளில் சுயராஜ்யம், சொர்க்கத்தின் ராஜ்யம் அப்படிங்கிற அந்த பந்து இருக்குது. அதாவது புது உலக உருண்டையே உங்கள் கையில் தான் இருக்குது. இதுதான் உண்மையிலே வெண்ணெய். அந்த வெண்ணெயை கிருஷ்ண திருநருன்றாங்களே, அந்த வெண்ணெய் இப்போ உங்களுக்கு வந்துடுச்சு. அதாவது ராஜ்ய பாக்கியம்ன்ற வெண்ணெய். உங்கள் ஒவ்வொருத்தருடைய தலையிலும் தூய்மைன்னு மிக உயர்ந்த ஒலி கிரீடத்தை அணிஞ்சிருக்கிறீங்க. பாபாவுடைய இதயம்ன்ற சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. சுய ராஜ்யம்ன்ற திலகத்தை அணிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதுதான் நீங்கள். புரியுதா? இதுதான் உங்களுடைய அலங்காரம். இந்த அலங்காரம் எப்பவும் இருக்கும். ராஜ ட்ரெஸ்ஸில் போட்டால், ராஜ ட்ரெஸ்ஸில் இருந்தால் தானே அவன் ராஜா, ஒத்துக்குவாங்க. அது மாதிரி நீங்கள் சூக்ஷ்மமாக இதை அணிஞ்சிருக்கணும். எதை அணிஞ்சிருக்கணும்? எப்பவும் தூய்மையின் கிரீடம் இருக்கணும் தலையில். பாபாவுடைய இதயம்ன்ற சேரில் தான் உட்காந்துட்ருக்கோம். அப்படின்னு பாபாவுடைய வழிபடித்தான் நடக்கணும். அடுத்தது சுயராஜ்யம்ன்ற திலகம். அப்படின்னு என்னட்டும், கர்மேந்திரியங்கள் உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படியணும், உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். அதுதான் சுயராஜ்யம். இந்த 3 அலங்காரமும் இருக்குதா? அப்படி இருக்கிறவங்க தான் பாபா குழந்தைங்க. தூய்மை கிரீடம், இதய சிம்மாசனம், சுயராஜ்ய திலகம். நீங்கள் யார் அப்படின்ற புதிருக்கு விடை கிடச்சிடுச்சு தானே. முதல் நாளே இதை தானே கற்றுக்கிட்டீங்க. நான் யார்? நான் கலியுகத்தை சார்ந்தவர்கள் மாதிரி இருக்கிறவங்க கிடையாது. நான் இந்த மாதிரி அலங்காரத்தோடு இருக்கிற சங்கமயுகவாசி. இதில் உங்களுடைய ஒட்டுமொத்த ஞானமும்
இருக்குது. இந்த ஞான கடலே இதில் இருக்குது. இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு தெரியாததே கிடையாது இல்லையா? உலகத்தின் மிக உயர்ந்த பதவியை அடையிறது எப்படின்னே உங்களுக்கு தெரியும். வேறு என்ன வேணும்? இது தெரியுன்ற ஆன்மீக போதை எப்பவுமே உங்களோட இருக்கணும். அந்த போதையை திரும்ப திரும்ப அசை போட்டுக்கிட்டே இருங்க, நான் நாராயணன், நான் நாராயணன். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி மிக உயர்ந்த ஆத்மாக்கள். எந்த அளவுக்கு உயர்ந்தவங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் நினைவு சின்னமாக மாறுது. உங்கள் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் நினைவு சின்னமாகுது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நினைவு சின்னமாகுது, ஏன் சட்டமாகுது. ஆனால் இந்த நினைவோட ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. உங்கள் வாயில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சட்டமாகணும். அப்போ அந்த மாதிரி விதிபூர்வமான வார்த்தையைத்தான் பேசணும். இனிமையாக பேசணும் எல்லா மதத்துலையும் சொல்கிறாங்களே, அப்போ நீங்கள் இப்போ இனிமையாக பேசுனதை வச்சு வரணும் அந்த உணர்வோட இல்லையா? அவங்க குரான் படி நடக்கிறவங்க, பைபிள் படி நடக்கிறவங்க. நீங்கள் குரான் பைபிளை உருவாக்குறவங்க, அதில் இருக்கிற சட்டத்தை உருவாக்குபவர்கள். அந்த உணர்வில் நடங்கன்ற எவ்வளோ சூப்பர் பாருங்கள். உங்களுடைய எண்ணம், சொல், செயல் அனைத்தும் சட்டமாக மாற்றப்படுது. அந்த உணர்வோடு அனைத்தையும் பண்ணுங்க. புரியுதா? இந்த ஞாபகம், அந்த நினைவு, அந்த நினைவு புது உலகமே ஆத்மாக்களாகிய உங்கள் மேலே தான் ஆதாரப்பட்டிருக்கு. ஏன்? ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையே உங்கள் மேலே தான் இருக்குது. புது உலகம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஞாபகம் இருக்கட்டும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தவங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையும் உங்கள் மேலே இருக்குது. காரணம், உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நினைவாகுது, ஒவ்வொரு எண்ணமும் நினைவு சின்னமாகுது, ஒவ்வொரு செயலும் நினைவு சின்னமாகுது, சட்டமாகுது. ஸோ இந்த உணர்வோடு எல்லா காரியத்தையும் பண்ணுங்கள். நான் எது செய்தாலும் அது சட்டமாகும், நான் எது செய்தாலும் அது உலகத்தில் நினைவு சின்னமாகும். அப்போ அந்த மாதிரி உயர்ந்த காரியத்தை நான் பண்ணுறேனான்னு யோசித்து பண்ணுங்கள். நீங்கள் குழப்பத்தில் வந்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் குழப்பத்தில் வந்துடும். நீங்கள் சந்தோஷமாக திருப்தியாக இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் சந்தோஷம் திருப்தியாக இருக்கும். கரெக்டாக சொல்லணும்னா, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் அப்படிங்கிறது சிவபாபாவுக்கு பொருந்தது, நமக்கு தான் பொருந்தும் இல்லையா? நாம் சந்தோஷமாக இருந்தால் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, நாம் துக்கப்பட்டால் எல்லாருமே துக்கப்படுவாங்க. இங்கே ஒரு பாபா குழந்தைக்கு காம வயப்பட்டால் அங்கே நிறைய ரேப்பு நடக்கும். அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது யோசிச்சு பாருங்கள். புது உலகத்தை படைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அதுக்காக நீங்கள் கருவியாகி இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ புது உலகத்தின் படைக்கிறதுக்கு கருவியாக இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு சுமை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு உங்களுடைய பொறுப்பு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை லேசாகவும் உணர்வீங்க. ஏன்னா சர்வ சக்திவான் தந்தை, சிவத்தந்தை உங்கள் கூட இருக்கிறார். சரி, ஸோ அந்த மாதிரி எப்போவுமே திருப்தியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு மாஸ்டர் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய, மாஸ்டர் வரத்தை கொடுக்கும் வள்ளலாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அனைத்தையும் அடைந்த பிராப்தி சொரூப ஆத்மாக்களுக்கு, உயர்ந்த பூஜைக்குரிய ஆத்மாக்களுக்கு தன்னுடைய நினைவு சொரூபத்தில் இருந்து தன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நினைவு சின்னமாக மாற்றக்கூடிய குழந்தைங்களுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாப்தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாப்தாதா பாக்கியத்தை உருவாக்குபவர், வரத்தை வழங்கும் வள்ளல். ஸோ அவருடைய குழந்தைகளாகிய நம்மளும் அப்படியே தான் இருக்கணும். ஸோ குமார்ஸை பார்க்குறாரு பாருங்கள். போன அவ்வியக்த முரளியில் குமாரிகளை சந்தித்தார். ஸோ குமாரிகளை அப்படி உயர்த்தினார். இன்றைக்கி குமார்ஸ்.
குமர்னா கல்யாணம் ஆகாத ஆண்கள், குமாரினா கல்யாணம் ஆகாத பெண்கள். ஸோ குமாரி, கன்யா இப்படி சொல்லுவாங்க, இங்கே குமார். சரி, அதர் குமார் அப்படின்னா கல்யாணம் ஆண்கள், குமார்னா கல்யாணம் ஆகாதவங்க. நீங்கள் எல்லோரும் மிக உயர்ந்த குமாரர்கள் தானே? நீங்கள் சாதாரண குமாரர்கள் இல்லை, மிக உயர்ந்த குமாரர்கள். ஏன்னா உங்களுடைய உடலின் வலிமையையும் உங்களுடைய மனதின் வலிமையையும் மிக உயர்ந்த காரியத்துக்காக பயன்படுத்துபவர்கள். அதனால தான் உயர்ந்த குமாரர்கள். இல்லை, உங்களுடைய வலிமையை அழிவு காரியத்துக்கு பயன்படுத்துகிறவங்க கிடையாது நீங்கள். ஸோ விகாரத்தினால் உந்தப்பட்டு செய்யப்படுற அனைத்து காரியங்களும் அழிவு காரியம். இறைவனுடைய காரியத்துக்காக பயன்படுத்துறது தான் உயர்ந்த காரியம். ஸோ உயர்ந்த காரியத்தை செய்கிறதுனால நீங்கள் உயர்ந்த குமாரர்கள். ஏன்னா உங்களுடைய அனைத்து சக்திகளையும் இறை சேவையில் பயன்படுத்துகிறீங்க. வீணாக்கக்கூடிய காரியத்தில் நீங்கள் உங்களுடைய கொஞ்சம் சக்தியை கூட பயன்படுத்துறது கிடையாது. அல்லது பயன்படுத்துகிறீங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுடைய சக்தியை எங்கே பயன்படுத்தணும், பிரயோகிக்கணும் அப்படின்ட்டு. இந்த புரிதல் இருந்தால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் மிக உயர்ந்ததாக இருக்கும். இந்த புரிதலோட உயர்ந்த காரியத்தை பண்ணுறீங்க. இந்த மாதிரி உயர்ந்த காரியத்தை செய்கிறவங்க தான் உயர்ந்த பிராப்தியை அடையிறதுக்கு அதிகாரம் கொண்டவர்கள். அந்த மாதிரி அதிகாரத்தை அடைஞ்சிட்டிங்களா? அல்லது இனிமேல் தான் அடையணுமா? ஏன்னா ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு பிராப்தியை அனுபவம் பண்ணுறீங்க தானே. ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் சம்பாதிக்கிறவன் எந்த அளவுக்கு உயர்ந்தவனாக இருப்பான். ஏன்னா அந்த அளவு வருமானம் சேர்க்குறவன் பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்களே. அப்போ அந்த சந்தோஷம் தெரியுதா உங்களுக்கு? உங்கள் முகத்தில் தெரியுதா? உங்கள் முகத்தில் தெரிஞ்சாதான் நீங்கள் அதை அனுபவம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா அனுபவம் பண்ணலை, உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டுருக்குறீங்க இல்லையா? அந்த ஒவ்வொரு நொடியும் இறைவன் நினைவில் இருக்கிறேன், இருக்க எனக்கு வருமானம் ஆகுதுன்ற நினைவோடு இறைவனை நினைக்கணும். அப்போ தான் அது நிரந்தரமாக நினைப்பீங்க இல்லையா? ஸோ கண்ணுக்கு தெரியாத அந்த சொர்க்கத்தை கண்ணு முன்னாடி பார்க்கணும். அந்த உயர்ந்த பதவியை நோக்கி நான் ஏறிக்கிட்டே இருக்கிறேன், இறைவன் நினைவில் இருக்கன்றதை நம்ம எடுத்துகிட்டு வரணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் கோடீஸ்வரனுங்க, லட்சாதிபதி இவங்கெல்லாம் கூட குறுகிய கால சந்தோஷத்தை தான் அனுபவிக்கிறாங்க. ஆனால் உங்களுடையது நிரந்தர வருமானம் ஆயிடுச்சு. ஸோ உயர்வான குமாரர்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உயர்ந்த குமாரர்கள்னால் யார்? உயர்ந்த காரியத்துக்காக தன்னுடைய ஒவ்வொரு சக்தியையும் பயன்படுத்துகிறவங்க. ஸோ வீண் காரியத்துக்காக பயன்படுத்துகிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நிரந்தரமாக முடிச்சிட்டிங்க, அந்த கணக்கே முடிச்சாச்சு. ஸோ இந்த உயர்ந்த காரியத்துக்கான கணக்கில் சேமித்து வச்சிட்டிங்களா? இப்போ உயர்ந்த கணக்கு அல்லது சிரேஷ்ட கணக்கு. சிரேஷ்டன்னா உயர்ந்த. ஸோ சிரேஷ்ட குமாரர்கள் நீங்கள் சிரேஷ்ட கணக்கில் மட்டும்தான் சேர்க்குறவங்க. அல்லது வீண் கணக்கும் திறந்து வச்சுருக்கிறீங்களா? 2 அக்கௌண்ட்டுமே வச்சுருக்கிறீங்களா? ஒரு அக்கௌண்ட்டை ஃபுல்லாக மூடியாச்சு, வீண் கணக்குன்ற அக்கௌண்ட்டை மூடியாச்சு. ஏன்னா 2 கணக்கை யூஸ் பண்ணுற நேரம் கிடையாது இந்த சங்கம யுகம், அது சுத்தமாக முடிஞ்சிருச்சு. ஒருவேளை இந்த 2 கணக்கும் இருக்குது ஒரே நேரத்தில் அப்படின்னா நீங்கள் எவ்வளவு வருமானம் சேமிக்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் சேமிக்க முடியாமல் போயிடும். ஆன்மீக வருமானம் ஆன்மீக பேங்க்கில் சேமிப்பாகாமல் போயிடும். ஸோ அந்த அளவு கவனத்தோடு எதையுமே வீணாக்காமல் நீங்கள் சேமிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சேமிச்சிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களுடைய வீண் கணக்கை நிரந்தரமாக முடிச்சிட்டிங்க, பயனுள்ள கணக்கில் சேமிப்புனால் நிரப்பிட்டீங்க. குமாரர்களின் வாழ்க்கை தான் சக்தி நிரம்பிய வாழ்க்கை. ஏன்
ஏன்னா நீங்கள் எது நினச்சாலும் உங்களால் பண்ண முடியும். உங்களை உயர்த்திக்கவும் முடியும், உங்களை கீழே எடுத்துகிட்டு வந்து அழிச்சிக்கவும் முடியும். ஸோ அந்த மாதிரி சக்திசாலியான வாழ்க்கை. ஆனால் அந்த சக்தியை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க? உங்களை உயர்த்திக்க பயன்படுத்திக்க போகிறீங்களா, உங்களை அழிச்சிக்க பயன்படுத்திக்க போகிறீங்களா? இந்த வாழ்க்கையில் நீங்கள் தந்தையுடையவராகிட்டீங்க. அதனால் உங்கள் கர்ம கணக்குகளுடைய பந்தனத்தில் சிக்கிக்கிறதுக்கு பதிலாக தற்காலிக வாழ்க்கை துணைவியோட உங்களுடைய வாழ்க்கையை இணைச்சிக்கிறதுக்கு பதிலாக உண்மையான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துட்டீங்க உங்கள் வாழ்க்கைக்கு. அது யார்? இறைவனை இல்லையா? அழியக்கூடிய ஒரு பெண்ணை வாழ்க்கை துணையை ஆக்கிக்கிறதுக்கு பதிலாக இறைவனையே வாழ்க்கை துணை ஆக்கிட்டீங்க. ஸோ குமாரர்கள் அப்போ பாருங்களேன், இறைவன் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் பிரியதர்ஷினிகள், நான் பிரியதர்ஷன். இது பெண்களுக்கு நல்லா இருக்கும். ஆண்களுக்கு இது ஆத்ம உணர்வு. ஸோ ஆத்ம ரீதியில் எல்லாரும் இங்கே பிரியதர்ஷினி பெண் அப்படின்னு நினைக்கணும். இருந்தாலும் ஸோ அதுக்கு தான் மகாபாரதத்தில் அடிக்கடி ஸ்ரீகிருஷ்ணர் பெண் அவதாரம் எடுக்கிறதா, மோகினி அவதாரம் எடுக்கிறதா காட்டுறது. அப்போ என்ன அர்த்தம்னா, குமாரர்கள் இறைவனை மனைவியாக வைக்கலாம். ஸோ அதை பாபா டைரெக்டாக சொல்ல, ஆனால் ஒரு வானிலை சொல்லியிருக்காரு, உங்களுக்கு எந்த பந்தம் பிடிச்சிருக்குதோ அந்த பந்தமாக என்னை மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதான் இன்றைக்கி சொல்கிறார், நிரந்தர வாழ்க்கை துணையாக நீங்கள் என்ன தேர்ந்தெடுத்துட்டீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. நீங்கள் மதுபனுக்கு வரும்போது தனியாக வந்தீங்களா, இல்லை பாபாவோட இணைஞ்சி ஜோடியாக வந்தீங்களா? இந்த ஜோடியாக வந்ததுக்காக பாபாவுக்கு தனியாக டிக்கெட் எடுத்தீங்களா என்ன? கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கு மிச்சமாயிடுச்சு இல்லையா? சூப்பராக சொல்கிறாரு பாருங்க பாபா. ஸோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஸ்லைட்டாக மனசு ஆசை இருந்தாலும் இந்த வாணி கேட்டால் ஃபுல்லாக போயிடும். அந்த மாதிரி பவர்ஃபுல்லான வாணி. அதான் பாபா சொல்கிறார், உங்களுடைய ஜோடியாக இருக்கிற இந்த பாபாவுக்கு டிக்கெட் எடுக்க தேவையில்லை, அதுக்கு காசு செலவு பண்ண தேவையில்லை. அப்போ உங்களுக்கு மிச்சமாச்சு தானே. ஆனால் இதே நீங்கள் அழியக்கூடிய ஒரு பெண்ணை வாழ்க்கை துணையை ஆக்கியிருந்தா அவளை அழைச்சிட்டு வர்றதுக்கு டிக்கெட்டுக்கு காசும் போடணும். அது மட்டும் இல்லை, அவளுடைய லக்கேஜெல்லாம் வேறு நீங்கள் தூக்கணும். எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க, நமக்கு வைராக்கியம் வர்றதுக்கு. ஸோ வாழ்க்கை ஃபுல்லாக அவளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நீங்கள் சம்பாதிக்க வேறு செய்யணும். அப்புறம் எங்கே ஈஸ்வரியன் சேவை செய்ய டைம் கிடைக்கும்? ஆனால் இந்த வாழ்க்கை துணை சிவபாபாவோ சாப்பிட்றதே கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் அப்படி வாசனை மட்டும் பிடிச்சிக்கிறார். உங்கள் சாப்பாடு கொஞ்சம் கூட குறையிறது இல்லை. அது மட்டும் இல்லை, உங்கள் சாப்பாட்டு சக்தி நிரம்பிடுது பாபா அதிலிருந்து வாசனை எடுத்தா. எந்த செலவும் வைக்காமல், எந்த உழைப்பும் வைக்காத ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. சிவபாபா கிடைச்சிருக்கிறார். நிரந்தரமான வாழ்க்கை துணை. மனிதர்கள் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ சொல்ல முடியுமா அவங்க நிரந்தரமாக என் கூடவே இருப்பாங்கன்ட்டு? ஸோ நிரந்தர வாழ்க்கை துணைவனாக இறைவன் கிடைச்சது மட்டும் இல்லை, நிரந்தரமாக முழு ஒத்துழைப்பை கொடுக்கிறார். உங்களை கஷ்டப்பட்டு உழைக்க வைக்கல, ஆனால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறார். ஆனால் ஒரு பெண்ணை வாழ்க்கை துணையாக்கியிருந்தால் என்ன பண்ணணும்? அவங்க கூடவே இருக்கணும், நீங்கள் கடினமாக உழைச்சி அவளை குஷிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனால் இங்கே நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஆனால் இறைவன் உங்களுக்கு தன்னுடைய துணையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், உதவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஏதாவது ஒரு கஷ்டமான காரியம் உங்கள் எதிரில் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடனே அப்பாவை நினைக்கிறீங்க, உடனே அவர்கிட்ட இருந்து உதவி வந்துடுது. அனுபவம் ஆகியிருக்குல்ல இதெல்லாம். அவர் என்ன மாதிரி வாழ்க்கை துணைவன் இவர்னா, பக்தர்களுக்கே பக்தியுடைய பலனை கொடுப்பவர். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை துணையாக இருக்கிற உங்களுக்கு தன்னுடைய துணையை கொடுக்க மாட்டாரா? குமாரர்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைஞ்சு இருக்கிறவங்க. இதன் மூலமாக கவலையற்ற மகாராஜாவாகிட்டீங்க. உங்களுக்கு எந்த சுமையும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. கேர்ஃப்ரீயாக இருக்கிறீங்க.
உங்களுக்கு ஐயோ இன்றைக்கி குழந்தைக்கு ஜுரம் வச்சு, குழந்தை இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலையே, இந்த கவலையெல்லாம் இல்லை. இந்த சுமையில் இருந்தெல்லாம் விலகி ஃப்ரீயாக இருக்கிறீங்க. என்ன மாதிரி வாழ்க்கை துணை பாபா இல்லையா? இப்போ இந்த ஒருவரோடு பந்தனப்பட்ட ஒரே காரணத்தினால மற்ற அனைத்து பந்தனத்துலேருந்தும் விடுவிக்கப்பட்டுட்டீங்க. எப்படி சூப்பராக சொல்கிறார் பாருங்க இல்லையா? பாபாவோடு பந்தனப்பட்டதுனால, பாபா வாழ்க்கை துணையை ஏற்றுக்கிட்டதுனால மற்ற அனைத்து பந்தனத்திலிருந்தும் தப்பிச்சிட்டிங்க. நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட போகிறீங்க, குடிக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. வேறு என்ன பண்ண போகிறீங்க? நீங்களாக தயாரித்து நீங்களாக சாப்பிட்ணும், அவ்வளோதான். என்ன வேணாலும் சாப்பிடுங்க, சுதந்திரமாக இருங்க. சுதந்திரமாக இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, எவ்வளோ உயர்ந்திருக்கிறீங்க பாருங்கள். ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, ஒரு ஃபேமஸான பாடகி இல்லை, பாடல் ஆசிரியர். அவங்க முற்போக்கு சிந்தனை உடையவங்க. அந்த முற்போக்கு சிந்தனை பிடிச்சி முற்போக்கு சிந்தனை உடைய இன்னொருத்தர் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறார். நம்ம 2 பேரும் சேர்ந்து சேவை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணாங்க. ஒரு 7-8 வருஷம் இருக்கும், 7-10 வருஷம் கூட இருக்கும். அப்புறம் டக்குன்னு அவர் வீட்டுக்கு வரதே நிறுத்திட்டார். என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய சேவைக்கு இது தடையாக இருக்குது. எது? கல்யாண பந்தம். அவர் நாஸ்திக கோஷ்டி, அவருக்கே அது தடையாக இருக்குதான். இங்கே பிரம்மச்சரிய விரதம் வேறு இருக்குது, அப்போ இங்கே எவ்வளோ தடையாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதான் பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் எவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறீங்க, எவ்வளோ உயர்ந்து இருக்கிறீங்க. ஒட்டுமொத்த உலகத்துக்கு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ உத்தமமாக இருக்கிறீங்க. குடும்பம் உலகத்தின் அனைத்து சிக்கல்ல இருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? நீங்க உங்களுடைய உடலின் கணக்கு வழக்குகளில் இருந்து கூட தப்பிச்சிட்டீங்க. இந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க. சுபாபா சொல்ற, ஆத்மாவுடைய கணக்கை கூட விடுங்க, உடலின் கர்ம கணக்கில் இருந்தும் தப்பிச்சிட்டிங்களே அப்படிங்கிறார் இல்லையா? இல்லாட்டினா குழந்தை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணும், படிக்கணும், ஜுரம் வந்தால் பார்த்துக்கணும், எவ்வளவு தொல்லை. எல்லாத்திலிருந்தும் நிரந்தரமாக தப்பிச்சிட்டிங்க, பாதுகாப்பாக இருக்கிறீங்க. அல்லது ஏதாவது ஒரு ஞானியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை தேடலான்னு மனசு ஆசைப்படுதா இல்லையா? ஸோ இது ஒரு மிகப்பெரிய மாயா இல்லையா? ஸோ ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணாமல் வச்சுக்க மாட்டாங்க, பேசாமல் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணுதா? இதனால் அப்படி ஒரு ஞானி, அதாவது ஒரு பாபா குழந்தைக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு தோணுதா? பாபா சொல்கிறார், அதுக்கு பேர் நன்மை கிடையாது, தீமை செய்கிறீங்க. ஏன்னா ஒரு பந்தனத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டு பல பந்தனங்களை உருவாக்குறீங்க இல்லையா? அப்புறம் என்ன ஆகும்? குழந்தை குட்டி அப்படியே போய்கிட்டே இருக்கும். தனியாக இருக்கிறத விட்டுட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் அப்பா அம்மாவை பார்த்துக்குங்க, அது இல்லாமல் இப்போ பொண்ணுடைய வீட்டையும் பார்த்துக்கணும், அப்புறம் நல்லது கெட்டது போகணும், அப்படியே சிக்கலில் மாட்டிக்குவீங்க. அந்த ஒரு பந்தனம் பல பந்தனத்தை உருவாக்கிடுது. அதுக்கப்புறம் எந்த உதவியும் உங்களுக்கு கிடைக்காது, அப்பா கிட்டேயும் கிடைக்காது, மனிதர்கள்கிட்டையும் கிடைக்காது, வெறும் சுமை தான் மிஞ்சும். ஆனால் எட்டிருந்து பார்க்கும்போது ஏதோ உதவியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பல விஷயத்தின் சுமை அது உண்மையிலே இல்லையா? நமக்கு ஒரு துணை இருந்தால் நல்லா இருக்குமே, ஏதோ ஒன்றுன்னா சமைச்சு போடுறதுக்கு இருக்குமே அப்படின்னு தோணும், ஒரு உதவியாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் தான் தெரியும் அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்ன்ட்டு பாபா அழகாக சொல்கிறார். ஸோ இந்த வாணியை கேட்டால் கல்யாணம் ஆனவங்களும் நொந்து போனாலும் போயிடுவாங்க, ஐயோ இதை முன்னாடியே கேட்டிருக்கலாமே. ஸோ அதேமாதிரி பாபா குழந்தை ஆகி கல்யாணம் பண்ணி மாட்டிக்கிறாங்களே, அவங்களுக்கும் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். சரி, ஏன்னா இது உண்மைன்ட்டு அவங்களுக்கு தெரியும், வெளியில் சொல்ல முடியாமல் இருப்பாங்க. சரி, பாபா சொல்கிறாரு,
நீங்கள் ஸோ எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சுமை அது. அதிலிருந்தெல்லாம் நீங்கள் இப்போ காப்பாற்றப்பட்டு இருக்கிறீங்க குமாரர்களாக இருக்கிறதுனால. அதனால் இந்த மாதிரி வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிறத கனவுல கூட நினைக்காதீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏந்திரிக்க முடியாத அளவுக்கு சுமையில் மாட்டிக்குவீங்க. ஒன்ஸ் ஊந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ஏந்திரிக்க முடியாது. நிறைய இப்போ கூட சமீபமாக ஒரு பிரதர் 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஞானம் கிடச்சிது, பாபா சில மேஜிக்லாம் வேறு பண்ணார், அற்புதம்லாம் வேறு பண்ணார். ஆனால் குடும்பத்தில் இருக்கலாம், ஐயோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அங்கங்கே இட்டுட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, குழந்தை பிறந்துச்சு, இப்போ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு இப்போ வரார். இப்போ பாருங்கள், எழுந்திரிக்க முடியாது இல்லை. இப்போ இதுவும் போச்சு, அதுவும் போச்சு, நிம்மதியும் போச்சு. இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கல்யாணமே அப்படி, இப்போல்லாம் பண்ணால் அவ்வளோதான் இல்லையா? திருமண பக்கம்லாம் கல்யாணம் 2 வருஷத்துக்குள்ளே டைவர்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ அப்படி போய் மாட்டிக்காதீங்க. அப்புறம் உங்களை ஜென்மத்துக்கு ஏந்திரிக்கவே முடியாது. ஸோ தவறி அது மாதிரி கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்களால் தூக்க முடியாத அளவுக்கு சுமை வந்துடும். இப்போ சுதந்திரமாக இருந்துட்டு அந்த மாதிரி பந்தனத்தில் போய் மாட்டினீங்கன்னா அப்போ அந்த சுமையோடைய வலி உங்களால் தாங்கவே முடியாது, அப்படி இருக்கும்ன்றார். ஸோ நிறைய பாபா குழந்தைங்க குமாரும் சரி குமாரியும் சரி அது மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு பண்ண உடனே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு காமத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு மனம் சொல்லும். ஆனால் ஜஸ்ட்டு விழுந்தாங்கன்னா அப்போ தெரியும் இதில் ஒன்றுமே இல்லை, ஐயோ பாபா சொன்னது உண்மையாச்சு, நான் அதை விட்டுட்டு இதில் வந்துட்டேன்னு கொஞ்ச நேரத்தில் அந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே பிரிஞ்சிடுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, குறிப்பாக கன்னியாக்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. சரி, பாபா சொல்கிறாரு, பாவம் உலகத்தில் இருக்கிற அப்பாவி மக்கள் தெரியாமல் கல்யாணம் பண்ணி மாட்டிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சே மாட்டிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமான சுமை, பயங்கரமாக பச்சாதாபப்படுவீங்க. நீங்கள் யாரும் அந்த அளவுக்கு பலகீனம் கிடையாது தானே. ஏன்னா பலகீனமானவர்களால் சுதந்திரமாக இருக்க முடியாது. எப்படி சொல்கிறாரு பாருங்க. ஸோ இப்போத்துலேருந்தே நமக்கு சொர்க்கம் தான், சத்கதி தான். அந்த மாதிரி சொர்க்க வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, மிக உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அது ஞாபகம் இருக்கணும். ஆனால் பலகீனமானவர்களால் இந்த சத்கதி வாழ்க்கை வாழ முடியாது. அவங்க இங்கேயும் இருக்க மாட்டாங்க, அங்கேயும் இருக்க மாட்டாங்க, ரெண்டுத்துலேயும் அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ நீங்கள் முக்தி அடைஞ்சிட்டிங்க தானே எல்லாத்துல இருந்தும் அப்படின்னு அர்த்தம். விடுதலை அடைஞ்சிட்டிங்க தானே, சுதந்திரமாக இருக்கிறீங்க தானே, மிக உயர்ந்த சுதந்திரம். அல்லது சத்கதியில் இருக்கிறீங்க, அல்லது ஸ்லைட்டாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு தோணுதா? உங்களுடைய மனநிலையோட பாபா ஃபோட்டோ எடுக்கிறார், கொஞ்சம் அசைஞ்சா கூட ஃபோட்டோவில் விழுந்துடும். ஸோ எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் மிக உயர்ந்ததாக இருக்கும். இல்லாட்டினா ரொம்ப தாழ்ந்ததாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். பாருங்கள், ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறோம், அசையாமல் நில்லுங்கன்றார் இல்லையா? இப்போ சொர்க்கத்தின் தேவதைக்கு ஃபோட்டோ எடுக்கிறோம், மனம்தான் மெயின் இல்லையா? ஸோ மனம் அசையாமல் இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அப்போ தான் எதிர்காலமும் மிக உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பாபா எச்சரிக்கை கொடுக்குறார். நீங்கள் எல்லாம் சக்திசாலியான குமாரர்கள் தானே. சக்திசாலியாக இருக்கிறீங்களா? ஏன்னா ஒரு சக்திசாலி ஆத்மா நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், செய்கிற ஒவ்வொரு செயலும் சக்திசாலியாக தான் இருக்கும். சக்திசாலி அப்படின்னா என்ன அர்த்தம்? வீண் விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள், முடிவு கட்டியவர்கள், வீண் விஷயத்தை நீக்கியவர்கள்னு அர்த்தம். அப்போ தான் சக்திசாலினாலே என்ன அர்த்தம்? எங்கே வீண் விஷயமே இல்லையோ அதுதான் சக்திசாலி நிலை. ஸோ வீண் கணக்கை முடித்து சக்திசாலியின் கணக்கில் சேமிப்பு செய்யணும். இப்போ உங்ககிட்ட எந்த வீண் விஷயமும் இல்லை தானே,
ஏன்னா நீங்கள் ஒருவேளை வீண் எண்ணங்கள் நினைக்கிறீங்க, வீண் வார்த்தை பேசுகிறீங்க, நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வினாடிக்கு எவ்வளோ இழக்கிறீங்க தெரியுமா? இந்த சங்கமயுகத்தில் ஒரு வினாடி கூட ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது வெறும் ஒரு வினாடி இல்லை, ஒரு ஜென்மத்துக்கு சமம் ஒரு வினாடி. அதனால் நீங்கள் ஒரு வினாடியை இழக்கலை, ஒரு ஜென்மத்தை இழக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, இதோடைய அந்த ஒரு வினாடியோடைய பாதிப்பு ஒரு ஜென்மத்துக்கு வருன்றார். ஸோ நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த சக்திசாலியான ஆத்மாக்கள் தானே நீங்கள். எப்பவுமே நான் சக்திசாலி தந்தையுடைய குழந்தை, சக்திசாலியான ஆத்மானா, சக்திசாலியான காரியத்துக்கு கருவினா அப்படின்னு அனுபவம் பண்ணுங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் பறந்துக்கிட்டே இருப்பீங்க, பறக்கும் கலையை அனுபவம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நிரந்தரமாக. பலகீனமாக இருக்கிறவங்களால பறக்க முடியாது. சக்திசாலியாக இருக்கிறவங்க தான் நிரந்தரமாக பறக்க முடியும். ஸோ நீங்கள் சக்திசாலியாக இருக்கிறீங்களா அல்லது பலகீனமானவங்களாக இருக்கிறீங்களா? எந்த நிலையில் இருக்கிறீங்க? அதாவது பறக்கும் கலையில் இருக்கிறீங்களா, ஏறும் கலையில் இருக்கிறீங்களா? ஏன்னா ஏறிட்டே இருக்கிறவங்களுக்கு மூச்சு வாங்கும், டயர்டாகிடுவோம். ஆனால் பறக்கும் கலையில் இருக்கிறோம், ஆல்ரெடி இலக்கை அடைஞ்சிட்டான், ஒரு வினாடியில் வெற்றியின் சொரூபமாக ஆகிட்டான். ஏன்னா ஆல்ரெடி பறந்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? ஏறும்போது தான் பிடிச்சி இழுக்கும் மாயா. நான் ஆல்ரெடி பறந்துட்டு இருக்கிறேன், கீழே வரல. ஸோ பறக்கிறது தானே இலக்கு. ஸோ வெற்றி அடைஞ்சிட்டேன் ஒரு வினாடியில். மற்றபடி ஏறிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அசதியாக தான் இருக்கும், மூச்சு வாங்க தான் செய்யும். நான் என்ன பண்ணுவேன், இதை நான் எப்படி பண்ணுறது, இதுக்கு பேர் தான் மூச்சு வாங்கிறது. ஆனால் பறக்கும் கலையில் இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி போயிட்டீங்க. பாபா கிட்ட இருந்து உங்களுக்கு சைகை கிடைக்குது, அவ்வளோதான், முடிச்சாச்சு உடனே. ஸோ சக்திசாலி ஆத்மானா என்னது? பாபா உணர்த்தின அடுத்த செகண்டே பண்ணிடுறது. ஸோ முடியுமா அப்படிலாம் யோசிக்கிறது கிடையாது. அதுக்கு பேர் தான் சக்திசாலியான ஆத்மா, நொடியில் வெற்றி அடையக்கூடிய ஆத்மா. அந்த மாதிரி குழந்தைங்களுடைய பறக்கும் கலையை பார்த்து பாபாவுக்கும் குஷி ஆகுது, மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் ஏன் கஷ்டப்படணும்? ஏன்னா கஷ்டப்படுறதுலேருந்து விடுபட்டு சுதந்திரமாக இருக்கணுன்றது தான் பாபா குழந்தைங்களை எதிர்பார்க்குறாரு. ஸோ பாபா லேசாக இருக்கிறதுக்கு வழி காட்டுறாரு, உங்களை டபுள் லைட்டாக ஆக்குறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் கீழே வரீங்க? பறக்கிறதுக்கு வழி சொல்லும்போது நீங்கள் ஏன் கீழே வரீங்க? என்ன நடக்குமோ தெரியல, எப்படி நடக்குமோ தெரியல, இதெல்லாம் சுமை. இந்த தேவையற்ற கேள்வி கவலை எதுக்கு? கண்டிப்பாக அனைத்திலும் நன்மை இருக்கும், அனைத்தும் உயர்ந்ததாகவே இருக்கும். இந்த நினைவோடு முன்னேறி போய்கிட்டே இருங்க. வெற்றி எனக்கு பிறப்புரிமை, வெற்றி என்னுடைய பிறப்புரிமை, என்னுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. இந்த நினைவோடு முன்னேறிக்கிட்டே இருங்க. இல்லை, நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே, வெற்றி எனக்கு பிறப்புரிமை. நான் வெற்றி அடையாமல் யார் வெற்றி அடைவா? ஏன்னா பாபாவே, கடவுளே என் பக்கம் இல்லையா? ஸோ குமாரர்கள் டெஸ்ட் பேப்பரில் யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏன்னா தூய்மை ஆகணும், தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா அடுத்த செகண்டே மாயா உங்களோட சண்டை போட ஆரம்பிச்சிடும். குமார வாழ்க்கை மிக உயர்ந்த வாழ்க்கை, மிக உயர்ந்த ஆத்மாக்கள். நீங்கள் இப்போ அதிசயம் செஞ்சு காட்டுங்க. எல்லாத்தையும் விட மிகப்பெரிய அதிசயம் எது தெரியுமா? அப்பாவுக்கு சமமாகி அப்பாவை துணைவனாக வைத்து நடந்து கொள்வது. நீங்கள் எப்படி அப்பாவின் துணையாக மாறுறீங்களோ அதேமாரி மற்றவர்களையும் அப்பாவுடைய துணைவர்களாக மாற்றணும். நீங்கள் மாயாவின் துணைவர்களாக அப்பாவின் துணைவர்களாக மாற்றக்கூடிய சேவை செய்யும் சேவாதாரிகள். எல்லோரையும் உங்களுடைய நல்ல எண்ணம், சுப பாவனை,
தூய்மையான உள்ளுணர்வு வரதானம் கொடுக்கும் உங்களுடைய சொரூபத்தின் மூலம் அனைவரையும் அப்பாவுடையவராக மாற்றுங்க. இந்த விதிப்படி நீங்கள் நிரந்தரமாக வெற்றி அடைவீங்க. ஏன்னா உயர்ந்த வழியை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. குமாரர் அப்படின்னா நிரந்தரமாக அசைக்க முடியாதவர், ஆடுபவர் அல்ல. அசைக்க முடியாத ஆத்மாக்கள் மற்றவர்களையும் அசைக்க முடியாதவர்களாக மாற்றுவார்கள். ஸோ மாயா சண்டை போடும் தான், ஆனால் நீங்கள் அசையாமல் இருந்து காட்டுங்க. அதுதான் மிகப்பெரிய அதிசயம். அப்படி அசையாமல் இருக்கணும் என்ன பண்ணணும்? அப்பாவை துணைவனாக இருக்கணும். அப்பாவுடைய துணைவனாக மற்றவர்களை மாற்ற சேவையில் பிஸியாக இருக்கணும். கூடவே நல்ல உள்ளுணர்வு, வரமளிக்கும் குணம் இது இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. நீங்கள் எல்லோருமே வெற்றி அடையக்கூடிய குமாரர்கள் தானே, வெற்றி குமாரர்கள் தானே. ஏன்னா அப்பா உங்கள் கூட இருந்தாலே கண்டிப்பாக நிரந்தர வெற்றி உங்களுக்கு இருக்கும். அப்பாவுடைய நிரந்தர துணையோடு செய்யப்படுற எந்த காரியமும் குறைவான உழைப்பில் மிக உயர்ந்த பிராப்தியை தேடி கொடுக்கும். ஆனால் அப்பாவை விட்டு கொஞ்சம் எட்ட போனீங்கனாலும் கடின உழைப்பு ரொம்ப கம்மியான பலன்தான் கிடைக்கும். அதனால் கடின உழைப்பிலிருந்து விடுபடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அது என்ன வழி? ஒவ்வொரு அடியிலும், ஒவ்வொரு நொடியிலும், ஒவ்வொரு எண்ணத்திலும் அப்பாவின் துணை வச்சு நடந்துக்குங்க. யோசிக்கும்போது கூட அப்பா கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு தான் முடிவு பண்ணணும். அப்படி இல்லையா? ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கும் உத்தரவு கேட்பாங்க இல்லையா நம்ம கோயிலில். ஸோ நம்ம பாபா கிட்ட அந்த மாதிரி உத்தரவு கேட்கும்போது தான் நம்ம பக்தர்கள் அப்படி பண்ணுறாங்க. ஸோ அதனால் அப்பாவுடைய வழிதானா இதுன்ட்டு அப்பா கிட்ட கேட்டு நினைங்க, பேசுங்க, நடங்க. அப்பாவை மறந்து கொஞ்சம் போனால் கூட கடின உழைப்பு பலன் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ ஒவ்வொரு நொடியிலும், ஒவ்வொரு எண்ணத்திலும் அப்பாவின் துணை இருக்கணும். அந்த மாதிரி துணை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி கேரண்டி செய்யப்பட்டது இல்லையா? உங்களுக்கு வெற்றியை கேரண்டின்றார் பாபா. நீங்கள் அந்த மாதிரி துணை வந்தானே பாபாவை உங்களும் பிரிக்க முடியாத அளவுக்கு சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை சொல்கிற அளவுக்கு இரண்டரை கலந்து இருக்கிறீங்க தானே அப்பாவோட. உங்களுடைய ஒவ்வொரு அடியும் பாபாவுடைய கட்டளைப்படி இருக்கட்டும். அப்பாவுடைய அடி தான் உங்களுடைய அடியாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய அடுத்த அடியை இங்கே வைக்கலாமா, அங்கே வைக்கலாமா, இது ரைட்டா, இது தப்பா அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா புது பாதையில் போனால் தான் சிந்திக்கணும். இங்கே ஜஸ்ட்டு அப்பா எடுத்து வச்ச அடி மேலே நீங்கள் அடி எடுத்து வைக்க வேண்டியதான். அவர் சொல்கிற அடி மேலே அடி எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் எதை பற்றியும் யோசிக்க தேவையில்ல. எப்பவுமே அப்பாவுடைய அடி மேலே உங்களுடைய அடி எடுத்து வச்சிங்கன்னா இலக்கு பக்கத்தில் வந்துடும். பாபா எல்லாத்தையும் உங்களுக்கு ஈஸியாக்குறார். அப்பாவுடைய அடினா எது? அப்பா கொடுக்குற வழி. ஸோ அப்பா கொடுக்குற வழி, அந்த வழியில் அந்த ஸ்ரீமத் படி உங்களுடைய அடி எடுத்து வைங்க. அப்போ கடின உழைப்பிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டு இருப்பீங்க, லேசாக இருப்பீங்க. நீங்கள் முழு வெற்றியையும் உரிமையாக அடைவீங்க. அதிலும் சின்ன குமாரர்கள் கூட நிறைய சேவை பண்ண முடியும். சின்ன குமாரர்கள் யாரை சொல்கிறாரு? ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? எப்படி சேவை பண்ணுறது? உங்கள் வயசில் இருக்கிற மற்றவர்கள் செய்கிற எந்த குறும்பு காரியமும் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுடைய நடத்தை, நீங்கள் பேசுகிற விதம், மற்றவர்களோடு தொடர்பில் வர விதம், இது எல்லாம் எப்படி இருக்குன்னா உங்கள் தொடர்பில் வர ஒவ்வொருத்தரும் இவங்க எந்த ஸ்கூலில் இந்த ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டாங்கன்னு கேட்கணும். அந்த மாதிரி இருக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு நடத்தையும். ஸோ அதுக்காக தான் ஸ்கூலுக்கு போகும்போது பேட்ச் போட்டுட்டு போங்கன்றது. ஸோ பேட்ச் போட்டுட்டு இருக்கிறன்னும் போது உங்களுடைய நடத்தை வித்தியாசமாக இருக்கும். அப்போ அவங்க கேட்பாங்க, இது எப்படி, நீ எங்கே போகிற, உன்னுடைய கேரக்டர் இப்படி இருக்குதே,
அப்படின்ட்டு. அப்போ சேவை ஆகிடுச்சு தானே, அழகாக அப்படி சேவை பண்ணலாமே, செம சூப்பரில். ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்க கூட எல்லோரும் நல்லா இருக்கிறது இல்லையா, இல்லையா? உங்கள் நடத்தையின் மூலமாக நிரூபிங்க நீங்கள் எந்த ஸ்கூலில் போய் இந்த ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு. நல்லது. வரதானம். நான் எஜமானன் மற்றும் குழந்தை அப்படிங்கிற நினைவோடு ஸ்ரீமத்துன்ற கடிவாளத்தை இறுக்கி உங்களுடைய மனதை கட்டுப்படுத்துங்க. அதுக்கு விளக்கம் உலகத்தில் இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, வேகமாக ஓடுற குதிரை மாதிரிப்பா மனசு அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுடைய மனசு இங்கே அங்கே போகாது. ஏன் போகாது? ஏன்னா ஸ்ரீமத்துன்ற கடிவாளத்தை ஸ்ட்ராங்காக இறுக்கமாக போட்டு வச்சுருக்கிறீங்க. அதனால் உங்கள் மனசு அங்கே இங்கே போகாது. எப்போ உங்களுடைய மனமும் புத்தியும் சைடு சீனை பார்க்குறதுல பிஸி ஆகுதோ, அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்ற கவனிக்கிறதுல பிஸி ஆகுதோ, அப்போ இந்த கடிவாளம் லூஸ் ஆகிடுது. அப்போ தான் உங்களுடைய மனம் குறும்புத்தனம் பண்ண ஆரம்பிக்குது. அதனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை வருது அல்லது உங்களுடைய மனசு கொஞ்சம் குறும்பு வேலை காட்டுது, சாதாரண தன்மை ஏற்படுது, சாதாரண மனிதர்கள் மாதிரி உங்கள் மனசு சிந்திக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணணும்? ஸ்ரீமத்துன்ற கடிவாளத்தை இருக்க போடுங்க, தானாக இலக்கை நோக்கி போவீங்க. ஸோ அப்போ இங்கே ஸ்ரீமத்தாக ஒரு ஞானத்தை போடணும். அது என்ன பாயிண்ட்டு அப்படின்னா, நாம் இறைவனுக்கு குழந்தை, இந்த கர்மேந்திரியங்களுக்கு எஜமானன். இந்த கடிவாளத்தை இருக்க போடுங்க. அப்பாவுடைய சொல்படி இந்த கர்மேந்திரியங்களை நடத்துகிற எஜமானன் நான், அப்பாவுக்கு கீழ்ப்படிந்த குழந்தை நான், இப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த நினைவு எப்பவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் உங்கள் மனதை வசப்படுத்தக்கூடிய அதிகாரம் கொண்டவராக மாறுவீங்க. அப்படி மாறுங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஸ்ரீமத்து படி நடக்கணும். அந்த குதிரையை ஸ்ரீமத்துன்ற கடிவாளத்தை போட்டு போட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா மனம் அது இஷ்டத்துக்கு போய் உங்களை படுபாதாளத்தில் தள்ளிடும். ஸோ மனம் அது இஷ்டத்துக்கு ஒரு எண்ணத்தை கூட உருவாக்கக்கூடாது. பாபா சொன்ன மாதிரி எண்ணங்கள், பாபா சொன்ன மாதிரி வார்த்தை, பாபா சொன்ன மாதிரி பார்வை, இதே தான் இருக்கணும். ஸோ அந்த ஸ்ரீமத் படி நடக்கணும் அப்படின்னா மெயின் நினைவு, இன்னொன்று சேவை. இது ரெண்டுத்துலையும் பிஸியாக இருக்கும்போது தான் அது சாத்தியம். ஸ்லோகன். ஏன்னா நல்லா பக்காவான குழந்தைங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஞானத்தை அப்படியே பிச்சு உதறினவங்கெல்லாம் சங்கர் பார்ட்டிக்கு போயிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா சேவை செய்ய மாட்டாங்க. ஞானம் செம்மையாக பயங்கரமாக ஞான சிந்தனை பண்ணி, இப்போ நம்ம போடுறது, நம்ம குழுவில் போடுற அத்தனை பேரும் தூக்கி சாப்பிட்ற மாதிரிலாம் ஞானத்தை பேசினவங்க. ஆனால் சங்கர் பார்ட்டிக்கு போனால் காரணம் என்னென்னா சேவை பண்ணுறது கிடையாது. சும்மா ஞானத்தை மட்டுமே பேசிகிட்டு இருந்து அதை நடைமுறைப்படுத்தணும்ல, இல்லையா? ஸோ அப்படி இல்லைன்னா மாட்டிக்குவோம். சரி சரி, பாபா சொல்கிறாரு. ஸ்லோகன். எப்போவுமே நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்குது, நடக்க போகிறது இன்னமும் நல்லதாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல முழு நம்பிக்கை வச்சிங்கன்னா எதற்கும் ஆடாத அசையாதவர்களாக இருப்பீங்க. இந்த நடப்பவை அனைத்தும் நன்மைக்கு, நடக்க போவது இதைவிட நன்மைக்கு. அதனால் எதை பற்றியும் கவலைப்படுத்தலை, நடக்கிறத பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல, நடக்க போகிறத பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல. அப்போ நம்ம எதை பற்றியுமே கவலைப்படலைன்னா எப்படி இருப்போம்? ஆடாத அசையாமல் இருப்போம், இல்லையா? ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷில் ஜென்ரல் வீடியோஸ் இப்போ போடுறோம். ஸோ தமிழ் தெரியாத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அதை அவசியம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாபா குழந்தையாக மாறுவாங்க. ஓம் சாந்தி.